சுத்தனாவும் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியின் மூலம் உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரம் 35 முதல் 37 வரையுள்ள வசனங்களை பாருங்க. இந்த வேத வசனத்துல நம்ம பார்க்கும்போது அநேக ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றி வருகிறார்கள். ஆண்டவர் சென்ற வனாந்தரமான இடத்திற்கு வருகிறார்கள். அப்போ ஜனங்கள் வந்திருக்கிற அந்த சூழ்நிலையில அவர்கள் காலம் முதல் சாயங்காலம் வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் உபதேசங்களை கேட்கிறார்கள். அப்போ சீசர்கள் ஆண்டவரிடத்துல வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று, இந்த ஜனங்கள்கிட்ட புசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால நம்ம இவங்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் அவர்களுக்கான அப்பங்களை அவங்களே வாங்கி கொள்ளட்டும், அப்படி ஒரு ஏற்பாடு செய்வோம் அப்படி என்று சொன்ன போது ஆண்டவர் அந்த சீசரிடத்துல சொல்லுகிற என்னன்னா, இல்ல நீங்களே இந்த ஜனங்களுக்கான அப்பங்களை என்ன செய்யணும்னா ஆயத்தம் பண்ணுங்கள், நீங்களே இந்த ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பாருங்க, அப்போ தேவ சமூகத்துல, தேவ பிரசன்னத்துல, தேவனுடைய பாதத்துல வருகிறவர்களுக்கான தேவைகளை ஆண்டவரே பார்த்து கொள்ள வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவருக்கு இந்த ஜனங்கள் அவங்க கிராமங்களுக்கு அனுப்பி இருக்கலாம், இல்லைன்னா அவங்க சுற்றி இருந்த பட்டணங்களுக்கு அனுப்பி இருக்கலாம், போய் உங்களுக்கான அப்பங்களை நீங்களே வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு ஒருவேளை ஆண்டவருக்கு சொல்லி இருக்கலாம். சீசர்கள் கொடுத்த ஆலோசனை சரியாகத்தான் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார்னா, ஆண்டவருக்கு தெரியும் என் ஜனங்க என்ன நம்பி வந்தாங்க, என்னுடைய சமூகத்துல வந்திருக்கிறாங்க, அதனால நான் இவங்களை வெறுமையாக விடவே கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கான தேவைகளை இந்த இடத்துல ஆண்டவரே பார்த்து கொண்டதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அநேக நாட்கள் தேவ சமூகத்துல வந்து, ஐயோ நான் தேவ சமூகத்துல வந்து வறுமையாக போறேனே, தேவ சமூகத்துல வந்து என்னுடைய தேவைகள் எதுவும் சந்திக்கப்படாமல் இருக்கிறது அப்படி என்கிற பாரத்தோடு கஷ்டத்தோடு ஒருவேளை இருக்கலாம். இல்லை என்றால் அநேகர் நம்மை பார்த்து நகைத்திருக்கலாம், இவன் தேவனுடைய சமூகத்துல சென்ற பிறகும் இவனுடைய தேவைகள் எதுவும் சந்திக்கப்படவில்லையே. ஒருவேளை அந்த சீசர்கள் சொன்னது போல நம்ம அநேகர் சொல்லலாம். ஆனால் நான் உங்களை விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், நீங்கள் தேவ சமூகத்திலே இருப்பீர்களானால், தேவனாலே அழைக்கப்பட்ட தேவ சமூகத்திலே சென்றிருப்பீர்களானால் நிச்சயமாகவே உங்களுக்கான தேவைகளை ஆண்டவர் பார்த்து கொள்ள வல்லமையுள்ளவர். தான் விசுவாசத்தோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். God bless you.